தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பகல் நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலுமே வீசுகிறத நம்ம பார்க்கிறோம். இனி வருகிற நாட்களில் கடலோர மாவட்டங்கள் உட்பட நமக்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாக வாய்ப்பு. இதுவரைக்கும் உள் மாவட்டங்கள் தான் அதிகப்படியான வெப்பநிலை பதிவானதை நம்ம பார்த்தோம். ஆனா இனிமே வரப்போகிற நாட்கள் அப்படி இல்ல. கடலோர டெல்டா பகுதிகள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டங்களிலும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச இருக்கிறது. எதனாலன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக் கொண்டே இருந்தோம். தொடர்ந்து எல்னினோவின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சரி இந்த வருஷம் விடுங்க, அடுத்த வருஷம் வெயில் எல்லாமே நமக்கு சரிசமமாக அல்லது எல்லாமே இயல்பாக மாறிடுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆனால் அடுத்த வருஷம் நமக்கு இதை விட இன்னும் தீவிரமான வெப்ப அலை தான் வீசுமே தவிர, இந்த வருஷத்தை விட குறைவான வெப்பநிலை அடுத்த வருஷம் கண்டிப்பாக பதிவாகாது. அப்படி பதிவாகணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. அதிக மரங்களை நடுதல், இயற்கையை பாதுகாத்தல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஓரளவு நம்ம தப்பிக்க முடியும். இல்லை நம்ம இயற்கையை நம்ம அழித்து கொண்டே வருகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. மேலும் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்க போகுது, மழை எப்போதாங்க வரும், கண்ணிலே பார்க்க முடியாதா மழை வாய்ப்புகளை அப்படின்னு சொல்லி பலரும் தொடர்ந்து கேட்டு வரீங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒரு கனமழை வேணும் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. அதனால இனி வருகிற நாட்கள்ல மழை பொழிவுகள் தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்க போகுது, எங்கெல்லாம் இருக்காது, வெப்ப அலை வீசும் அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்கலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க. ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக்குன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் அதை கிளிக் பண்ண மாட்டீங்க. அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எல்னினோவின் தாக்கம் காரணமாக தான் தொடர்ந்து அந்த தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. இதனால பகல் நேரங்களில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து வீசுகிறத நம்ம பார்க்கிறோம். வெப்பநிலை பொறுத்தவரை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ உதாரணமாக வேலூர் மாவட்டத்தில் 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தொடர்ந்து பதிவாயிட்டு இருக்கு. அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி நிறைய பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் சிவகிரிங்கிற பகுதிகளில் கூட நமக்கு மழை பதிவாச்சு. அப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, எங்க ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தான் சிவகிரி இருக்கு, ஆனா எங்க ஊர்ல மழையை காணோம், அங்க மட்டும் மழை வந்திருக்கு, இது என்னங்க இது கணக்கு அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. அதுதான் பாருங்க, குறிப்பிட்ட சில பகுதிகளில் மழை ஒதுக்கி பதிவாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இனி வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் தீவிரம் இருந்தாலும் ஏதாச்சும் குறிப்பிட்ட ஓரிரு இடங்கள்ல மட்டும் நமக்கு ஆங்காங்கே மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. சரி, மாவட்ட வாரியாக நீங்க கேட்ட மாதிரி மாவட்ட வாரியாகவே நம்ம பார்த்துடலாம், மழை இருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் எல்லாமே. குறிப்பாக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை ரொம்பவே தீவிரமா இருக்குங்க. சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சென்னை உட்பட, அதாவது இது இத்தனை நாள் கடலோரத்துல பெருசா நமக்கு வெப்பநிலை தீவிரம் ஆகாம தான் இருந்தது. என்னதான் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தெரிந்திருந்தாலும் உள் மாவட்டத்தை ஒப்பிடும்போது கடலோரத்துல கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. ஆனா இப்ப இனிமே அப்படி இருக்க போறது இல்லை. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலை மேலும் தீவிரமடைந்து ஒரு வெப்ப அலையாக வீசுவதற்கான வாய்ப்புகள் பல இடங்களிலும் 40 டிகிரி. அதான் நம்ம பார்த்தோம். 16 மாவட்டங்கள் கடந்த 24 மணி நேரத்துல 16ல இருந்து 18 மாவட்டங்கள் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்திருக்கு. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்னா 40 டிகிரி செல்சியஸை கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 16 முதல் 18 மாவட்டங்கள் இந்த 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 50 முதல் 60% தமிழகத்தில் 50 முதல் 60%, 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் பதிவாகுது. இது மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அடுத்து 20 முதல் 25 மாவட்டங்கள் வரைக்குமே கூட பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரம் அடையலாம். தயவு செய்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. தேவையில்லாம பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க. நம்ம அதிக நேரம் கூட உங்களை நம்ம கேட்கல. ஒரு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் ஒரு 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஒரு பகல் ஒரு 3 மணி நேரம் மட்டும் பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. கடலோரம் மற்றும் டெல்டாவில் வறண்ட வானிலை தொடரும்.
குறிப்பாக இந்த டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகள் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூருடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வேணா சாரல் அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. டெல்டாவினுடைய சில பகுதிகளில் சாரல் அல்லது மிதமான மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால ஒரு அதுவுமே கூட ரொம்ப நேரம் கூட மழை கிடையாது. ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு 15 நிமிடமோ அவ்வளவுதான் நமக்கு மழை வாய்ப்புகள் டெல்டாவிலையும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில நேரங்கள் நமக்கு திடீர்னு அந்த மேகக்கூட்டங்கள் கூடி நமக்கு மழை பொழிவு வரப்போகிறது நம்ம பார்க்க போறோம். தென் மாவட்டத்தில் இந்த விருதுநகரினுடைய மேற்கு பகுதி, தென்காசி, தேனி மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தென்காசி, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர் இங்கெல்லாமே கூட நமக்கு சற்றென்று வானம் மேகமூட்டமாக மாறி நமக்கு மழை வர வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக சில சமயங்கள்ல மிதமான மழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் குறிப்பாக மாலை அல்லது இரவு நேரங்கள் தான். மாலை அல்லது இரவு நேரத்துல நமக்கு சற்றென்று மேகக்கூட்டங்கள் கூடி ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் வரும் நாட்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும். தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கூட சில பகுதிகளில் நமக்கு ஒரு மிதமான மழை வாய்ப்புகளாக நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த மழை வந்தாலும் மாவட்டம் முழுவதும் நமக்கு வரப்போறது கிடையாது. அது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகவே இருந்தாலும் மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை இல்லாமல் பகுதியாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் மழை பெய்யும். ஏன் அப்படின்னா இன்னும் தென்மேற்கு பருவமழைன்னு இன்னும் தொடங்கணும். அப்போதான் நமக்கு நீங்க எதிர்பார்க்குற அந்த மிக கனமழை, அதி கனமழை, ரெட் அலர்ட்டு இதெல்லாம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அல்லது தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்துக்கு நம்ம ரெட் அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை முதலாவது தொடங்கணும். அதற்கான சாதகமான சூழ்நிலை மே இறுதியில தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. மே மாத இறுதியில தான் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அப்படியே அது தொடங்கினாலும் நமக்கு ஜூன் 15க்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் தீவிரமடைய ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் 15 வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே இருக்கக்கூடும். அதே போல மழை வாய்ப்புகள் கணிசமாக இந்த ஏப்ரல் 28, 29, 30 மற்றும் மே முதல் வாரத்துல மே 1, 2, 3 போன்ற தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில கண்டிப்பா அதிகரிக்கும். தென் தமிழகத்திலும் பரவலாக மழை வர வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்கள்ல இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் என்னங்க வறண்ட காடாக மாறிக்கிட்டு இருக்கு கிருஷ்ணகிரி. இந்த நிலைமையில போச்சுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சம் வரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் மே முதல் வாரத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா கர்நாடக மாநிலங்கள்ல பெங்களூரு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்துல மழை வாய்ப்புகள், வெப்பசலன இடி மழை ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த உள் மாவட்டத்தில் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் கணிசமாக ஒரு மழை வரலாம் என்ற எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். வானிலை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரத்துல உங்களுக்கு மாவட்ட வாரியாக அந்த பட்டியல் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துடுறோம். எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பகல் நேர வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் கனமழை உள் மாவட்டங்களில் அதை இப்ப சொன்னோம் இல்லையா, மாத இறுதியில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில். அதே மாதிரி தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஏப்ரல் இறுதியில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 41 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. இன்னும் நமக்கு வெயிலுடைய ஆட்டமே இனிமேதான் இருக்கு. அதனால 41 டிகிரி செல்சியஸ்ங்கிறது இப்போதான் நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 அல்லது 2 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக கூட இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் நம்ம 42 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அதன் பிறகு ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பா மே மாதத்துல 42 முதல் 43 வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கும். இன்னும் நாட்கள் போக போக வெப்ப அலையும் பெரும்பாலான மாவட்டங்களில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.